السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே அரஃபாவுடைய நாள் குறித்தும் அன்றைய தினம் நோக்கப்படுகின்ற நோன்பின் முக்கியத்துவம் குறித்தும் ஒரு சில முக்கிய செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் சில கால நேரங்களையும் சில இடங்களையும் சில மனிதர்களையும் சிறப்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இஸ்லாத்திலே சிறப்பிக்கப்பட்ட ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாளாகும். நாம் தற்பொழுது 1446 ஹிஜ்ரி ஆண்டின் இறுதி மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அரஃபாவுடைய நாளும் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப தினங்களிலே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய தினத்தை எந்த வகையிலே எல்லாம் சிறப்பித்திருக்கின்றான், கண்ணியப்படுத்தியிருக்கின்றான் என்பதை பின்வரக்கூடிய செய்திகளில் நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தௌபா அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்திலே மாதங்களின் எண்ணிக்கை குறித்து பேசுகிறார். நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்திதான், அல்லாஹ்விடத்திலே வானங்கள் பூமிகளை படைத்த நாள் முதலே மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 12 மாதங்களிலே அல்லாஹு தஆலா 4 மாதங்களை சங்கை மிக்க மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சங்கையான மாதங்கள் குறித்து சொல்கின்ற போது துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் ஆகிய மாதங்களை குறிப்பிடுகிறார்கள். அரஃபாவுடைய தினம் சங்கைப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்களில் ஒன்றான துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப தினங்களிலே இடம்பெறுவது இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள் என்பதற்கு அடையாளமாகும். அல்லாஹு தஆலா அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றிலே அல்லாஹ் அரஃபாவுடைய தினத்தை வைத்திருப்பது இந்த தினம் சிறப்புக்குரியது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்கின்றார். இந்த 10 இரவுகள் எது என்பது குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்ற போது அது துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்று குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த கருத்தை இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள்
சரியான கருத்து என்று சொல்லி இருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விரிவுரை செய்தவர்களிலே மிக பிரதானமானவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த வசனம் குறித்து அவர்கள் சொல்கின்ற போது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களைத்தான் அது குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த 10 நாட்களிலே சத்தியம் செய்திருப்பது இந்த நாளின் மகத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மனிதர்களுடைய சத்தியத்துக்கும் அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஒரு பொருளில் சத்தியம் செய்கின்றானாம் என்றால் அந்த பொருள் மகத்துவமானது, மிக சிறப்பானது அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 இரவுகளில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வதன் மூலம் இந்த இரவினுடைய, இந்த நாட்களினுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள போதுமானதாக இருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள்ளே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கக்கூடிய இந்த 10 நாட்களுக்குள்ளே அரபாவுடைய தினத்தை ரப்பு வைத்திருப்பது, இந்த தினம் மிக சிறப்பான ஒரு தினம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மூன்றாவதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஹஜ் அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்திலே லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமி மஅலூமாத் என்று குறிப்பிடுகின்றார். அறியப்பட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள். அறியப்பட்ட நாட்கள் என்றால் என்ன என்பது குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்ற போது துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள் என்று குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். ஐயாமு மஅலூமாத், அறியப்பட்ட அந்த 10 நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி இருப்பது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 தினங்களாகும். அந்த 10 தினங்களில் ஒன்றாக அரபாவுடைய தினத்தை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருப்பது இந்த தினம் மிக சிறப்புக்குரிய தினம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களிலே செய்யப்படுகின்ற அமல்களாகும். மிக வலுப்பமான கூலியை அல்லாஹு தஆலா அந்த அமல்களுக்கு வழங்குகிறார். ஏனைய காலங்களில் செய்யப்படுகின்ற அமல்களும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுதான். அதை விடவும் இந்த காலங்களிலே செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவைகளாக இருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்யறதை விடவும் இந்த காலத்தில் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவைகளா என்று கேட்கிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஆமாம் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய பொருளையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு சென்று திரும்பி வராமல் ஷஹீதாகினால் அவருக்குரிய அந்தஸ்து தரஜா வேறு. திரும்பி வந்தால் அவர் செய்த அந்த அமலை விடவும் இந்த காலத்தில் செய்கின்ற அமலை அல்லாஹு தஆலா மிக நேசிக்குகின்றான், விரும்புகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்கள் இடம்பெறக்கூடிய இந்த 10 நாட்களிலே அரபாவுடைய தினத்தை அல்லாஹ் வைத்திருப்பது, இந்த தினம் மிக மகத்துவமானது, சிறப்புக்குரியது என்பதற்கு மீண்டும் ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு யூதர் அவர்களை சந்திக்கின்றார். சந்தித்து, அமீருல் மோமினீனே, நீங்கள் உங்களுடைய புத்தகத்திலே, உங்களுடைய குர்ஆனிலே, வேதத்திலே ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வசனம் யூத சமுதாயமாகிய எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குமானால் நாங்கள் அந்த தினத்தை ஒரு பெருநாள் தினமாக ஆக்கியிருப்போம் என்று சொல்லுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது என்ன வசனம் என்ற ஒரு இடத்துல கேட்கிறார்கள். அப்போது அவன் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்கும் இஸ்லாம தீனா என்ற குர்ஆன் வசனத்தை ஓதுகிறான்.
அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் முழுமைப்படுத்தி விட்டோம், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உங்களுக்கு பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த வசனத்தை அவர் ஓதி காட்டின உடனேயே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர் சொன்னார்கள், அந்த வசனம் என்ன நாளையில் இறங்கினது என்று எங்களுக்கு தெரியும், அது எந்த இடத்தில் இறங்கினது என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு, ஒரு வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய தூதர் அரபாவிலே இருக்கின்ற போது இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் என்று சொல்லுகிறார்கள். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வால் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்ற நற்செய்தியை அல்லாஹ் தஆலா அரபாவுடைய தினத்தில் தான் இறக்கி இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தினார். இந்த மார்க்கத்தின் தனித்துவமே அல்லாஹ்வால் சான்றிதழ் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்துக்குள் யாரும் கை வைக்க முடியாது, யாரும் சேர்க்கவும் முடியாது, சுருக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லாஹ்வால் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்த நாள் அரபாவுடைய நாள் தான். அப்படி என்றால் இந்த அரபாவுடைய தினம் எவ்வளவு சிறப்பு மிக்கது என்கிறத இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி இருப்பதே பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் அய்யுதிகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நாரி மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் தஆலா நரக விடுதலை கொடுக்குகின்ற, மிக அதிகமாக நரக விடுதலை கொடுக்குகின்ற ஒரு நாள் இருக்குமாம் என்று சொன்னால் அரபாவுடைய நாளை விட வேறு எந்த நாளும் கிடையாது. அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமானவர்களுக்கு நரக விடுதலை வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இந்த நாளினுடைய சிறப்பை எடுத்துச் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அரபாவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்றால், அன்றைய தினத்தில் அல்லாஹ் தஆலா ஏனைய காலங்களிலேயும் நரக விடுதலை கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா ரமலானிலே நரக விடுதலை கொடுக்குகின்றான். ஏனைய காலங்களில் கொடுக்கிறதை விடவும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குமாம் என்று சொன்னால் அது இந்த அரபாவுடைய தினம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நரக விடுதலை அதிகமாக வழங்கப்படுகின்ற ஒரு நாளாக அரபாவுடைய நாள் இருப்பது, இந்த நாள் மிக மிக சிறப்புக்குரிய நாள் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அதே செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா அரபாவிலே கூடி இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து தன்னுடைய மலாயிக்காமார்களிடத்திலே, வானத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய மலாயிக்காமார்களிடத்திலே, வானவர்களிடத்திலே யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, இவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றான். இவர்கள் எதற்காக வேண்டி இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டே அவர்களுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் மலாயிக்காமார்களிடத்திலே கேட்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். மலாயிக்காமார்களிடத்திலே பெருமையாக பேசக்கூடிய ஒரு நாளாக அரபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருப்பது, அந்த நாள் எவ்வளவு சிறப்புக்குரிய நாள் என்பதற்கு ஒரு அடையாளமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே செய்தியிலே, அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா அடியார்களை நெருங்கி வருகின்றான். அரபாவிலே கூடி இருக்கக்கூடிய அந்த அடியார்களை அல்லாஹ் தஆலா நெருங்கி வருகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மலாயிக்காமார்களிடத்திலே அரபாவிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றான் என்று சொல்லுகிறார்கள். புழுதி படிந்தவர்களாக, பரட்டை தரை கொண்டவர்களாக இந்த அடியார்கள் கூடி இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா மலாயிக்காமார்களிடத்திலே பெருமையாக பேசக்கூடிய ஒரு நாளாக அரபாவுடைய நாள் இருக்கிறது. இது இந்த நாள்
சிறப்புக்குரியது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களிலே சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் கேட்கின்ற துஆவாகும். அப்ப அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் தஆலா எப்படி சிறப்பிச்சிருக்கிறான்? அன்றைய நாளில் கேட்கின்ற துஆ சிறந்த துஆவாக இருக்கிறது என்று இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எமக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல் ஹஜ்ஜு அரஃபா என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர். ஹஜ் என்று சொன்னாலே அரஃபாவில் தரிப்பதுதான். ஹஜ்ஜுடைய வணக்கம் 6 நாட்களை கொண்டது. அதிலே முதலாவது நாள் யௌமு தர்வியா என்று சொல்லுவார்கள். 8வது தினம், தில் ஹஜ் மாதத்தினுடைய 8வது தினம் யௌமு தர்வியா. 9வது தினம் அரஃபாவுடைய தினமாகும், யௌமு அரஃபா என்று சொல்லுவார்கள். அந்த அரஃபாவிலே தரிப்பதுதான் ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றி விட்டார் என்பதற்குரிய அடையாளம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபாவில் தரிப்பதுதான் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு அரஃபாவுடைய தினம் சிறப்பான ஒரு தினமாக இந்த மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறதுங்கிறத இந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட இந்த அரஃபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் அல்லாத, ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பவர்கள் அல்லாத எம்மை போன்றவர்களுக்கு இந்த மார்க்கம் ஒரு நோன்பை நோக்குமாறு பணித்திருக்கிறது. அந்த நோன்பு குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, யுகஃபிரு ஸனத்தல் மாலியா வஸனத்தல் காபிலா, அரஃபாவுடைய நாளில் நோக்கப்படுகின்ற அந்த நோன்பு சென்ற வருடம் செய்த சிறிய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாகவும், வருகின்ற வருடங்களில் சில பாவங்கள் நிகழ்ந்தால் அதை மன்னிக்கக்கூடிய குற்ற பரிகாரமாகவும் அமையும் என்று நபி அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லி இருப்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மகத்துவமிக்க சிறப்புமிக்க இந்த அரஃபாவுடைய நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாளாகும். அன்றைய தினத்திலே ஹஜ்ஜுக்கு சென்றிருப்பவர்கள் தவிர்த்து ஏனையவர்கள் அரஃபா நோன்பு பிடிக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் எமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த நோன்புக்கு மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய கூலி 2 வருடங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக அது அமைய போகிறது. இப்போது இந்த அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் எப்போது பிடிப்பது? அரஃபாவுடைய நாள் என்பது என்ன? அரஃபாவுடைய நாள் இந்த வருடம் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது தினம் அரஃபாவாக வருகின்ற வியாழக்கிழமையை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஹாஜிகள் அரஃபாவுடைய தினமாகிய துல்ஹிஜ்ஜா 9 வியாழக்கிழமை அரஃபாவுக்கு செல்வார்கள். அடுத்த நாள் யௌமுன் நஹர், பெருநாளுடைய தினமாகும், அறுத்து பலியிடக்கூடிய தினமாகும். இப்போது ஹஜ்ஜி என்பது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்ட வணக்கத்தை கொண்டது. நாம் யாருமே எங்களுடைய இடத்திலே இருந்து கொண்டு ஹஜ்ஜி வணக்கத்தை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, எஸ் அலூனக அனில் அஹில்லா, அவர்கள் இளம் பிறைகள் குறித்து உம்மிடத்திலே கேட்கிறார்கள் நபியே, குல், நீ அவர்களிடத்தில் கூறு, ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், அது மனிதர்களுக்கு காலத்தை காட்டக்கூடியவைகளாகவும் ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஹஜ்ஜை இந்த பிறையோடு இணைத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஹஜ்ஜுங்கிறது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்ட அமல். அந்த இடம் சவுதியிலே இருக்கக்கூடிய மக்காவிலே இருக்கிறது. அங்கேதான் கஅபா இருக்கிறது, அங்கேதான் மினா இருக்கிறது, அங்கேதான் அரஃபா இருக்கிறது, அங்கேதான் முஸ்தலிஃபா இருக்கிறது. அடையாள சின்னங்கள் அனைத்தும் அங்கேதான் இருக்கின்றன. எனவே அந்த இடத்திலே அரஃபாவிலே ஹாஜிகள் கூடுகின்ற நாளில் நாங்கள் இங்கே நோன்பை நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிற நேரத்தில் சௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோக்கப்படுகின்ற நோன்பு குறித்து தான் பேசுகிறார்கள். எனவே அந்த நோன்பை நாங்கள் நோக்கின்ற போதற்குரிய கூலி எங்களுக்கு சரியாக வழங்கப்பட வேண்டும் என்றால் அரஃபாவுடைய நாளில் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். நாங்களாக பிறையை ஒரு நாள் கழித்து கண்டுவிட்டு
எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அரபாவுடைய நாள் என்று நாம் சொன்னோம் என்றால் அது மார்க்க ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. புத்தி ரீதியாக சிந்திக்குகின்ற போதும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இன்றைய நவீன உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய கைக்குள்ளே உலகத்தை வச்சிருக்கிறார். ஒரு தகவல் காட்டு தீ போய் பரவக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கலாம் என்று சொன்னால் 10 நிமிடத்துக்குள் உலகத்தில் 4 பகுதிகளிலும் அந்த தகவல் பரவக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே அரபாவிலே ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய அந்த நேரத்தையும் அந்த காட்சியையும் இன்றைக்கு எங்களுடைய கண்ணூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்ணால் பார்த்து கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு அரபாவுடைய தினம் இல்லை என்று நாங்கள் சொன்னால் எங்களை என்னவென்று சொல்லுவது? அல்லாஹ் தஆலா அரபாவுடைய நாள் குறித்து சொல்கின்ற நேரத்திலே அரபாவிலே கூடி இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் பெருமையாக பேசுகின்றார். அப்ப பெருமையாக பேசுகின்ற ஒரு நாள் அரபாவுடைய நாள்ங்கிறத நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த ஹாஜிகளை பார்த்துக்கிட்டு அந்த அரபாவிலே கூடி இருக்கக்கூடியவர்களை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் தஆலா அவர்களின் பக்கம் நெருக்கமாக வருகின்றான் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த அரபாவிலே கூடி இருக்கக்கூடிய மக்களை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் தஆலா நெருக்கமாகின்றான். மலாய்க்கமார்களிடத்தில் தன்னுடைய வானவர்களிடத்தில் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றான். இன்னும் சொல்ல போனால் அன்றைய நாளையிலே அதிகமானவர்களுக்கு நரக விடுதலை அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். அப்போ ஒரு உலகத்தில் அரபாவுடைய நாள் ஒரு நாளில் வரும். நேரம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அரபாவில கூடிக்கிட்டு இருக்கிற நேரத்தையில நோன்பு நோக்க சொல்லி மார்க்கம் சொல்லல. அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோருங்கள். அரபாவுடைய தினம் எப்போ வரும்? ஹாஜிகள் துல்ஹிஜ்ஜா 9வது தினத்தில் அரபாவில் இருக்கின்ற நாள் தான் அரபாவுடைய நாள். அதை எப்படியாவது நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். கொஞ்சம் நேர வித்தியாசம் தான் ஏற்படுமே தவிர மற்றபடி நாள் வித்தியாசம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாட்டிலும் பிறையை கண்டு நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட ஹஜ்ஜுடைய விஷயத்திலே அது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதினால அந்த இடத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த இடத்தினுடைய பிறைக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பின் பாஸாக இருக்கட்டும், சாலிஹ் ஃபௌசானாக இருக்கட்டும், முஸ்தபா அல் அதவியாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட அந்த அறிஞர்கள் கூட ஹஜ்ஜுடைய விஷயத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு இடத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதினால அரபாவிலே ஹாஜிகள் இருக்கின்ற அந்த நாளையிலே நீங்கள் நோன்பு பிடியுங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு மிக தெளிவாக விளங்குகிறது. ஒரு காலம் இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஹாஜிகள் எப்போது அரபாவிலே இருக்கிறார்கள், எப்போது பெருநாள் தினத்துக்கு போனார்கள் என்று எங்களுக்கு தெரியல. அப்போது நாங்கள் எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையில் தான் அல்லாஹ் தஆலா எங்களை சிரமப்படுத்த மாட்டேன். சக்திக்கு உட்பட்ட வகையில் தான் அல்லாஹ் தஆலா எங்களை சிரமப்படுத்துவார். எங்களுக்கு சக்திக்கு அட்பாற்பட்டதுக்கு எங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை. ஆனால் அன்றைய காலத்தில் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கு எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே தெரிகிறது. இவ்வாறு அரபாவிலே ஹாஜிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய கண்ணால பார்த்து கொண்டும் இன்றைக்கு எங்களுக்கு அரபா இல்லை என்று சொல்லி ஒரு நாளை நாங்கள் தவற விடுவது எவ்வளவு பெரிய மடத்தனம் அல்லது எவ்வளவு பெரிய அறிவீனம் என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது தினமாக அரபாவுடைய தினம் இந்த வருடம் வியாழக்கிழமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைய வியாழக்கிழமை தினத்தில் அரபாவிலே ஹாஜிகள் கூட இருக்கிறார்கள். அன்றைய தினத்திலே நாங்கள் நோன்பு பிடிப்பதுதான் அரபாவுடைய நோன்பை நாங்கள் பிடித்திருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாகும். அதற்குரிய நன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு அன்றைய தினத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், அரபாவுடைய தினம் கண்ணால பார்த்துட்டாக இல்லையா, அதனால அவர்கள் அரபாவிலேய தினத்திலே அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். ஹாஜிகள் அரபாவிலே இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் நோன்பு பிடிப்பார்கள். நோன்பு பிடிச்சிட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுறல்ல, அதுக்கு அடுத்த நாள் அவர்கள் பெருநாள் கொண்டாடுவார்கள். இது மிக மிக தவறான ஒரு நிலைப்பாடாகும். ஏனென்று சொன்னால் துல்ஹிஜ்ஜாவினுடைய 8வது தினத்தை யோமு தர்வியாண்டு சொல்ற மாதிரி 9வது தினத்தை யோமு அரபாண்டு நாங்கள் சொல்லுவோம். அரபா என்று சொன்னால் அந்த இடத்திலே கூடி ஹாஜிகள் அவர்களுடைய வணக்கத்தை செய்வார்கள். அரபாவுக்கு அடுத்தது யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற பெருநாளுடைய தினம். எனவே ஒருவர் நான் இன்றைக்கு அரபாவுடைய நோவை பிடிக்க போகிறேன் என்று சொன்னால் அவர் அரபாவுடைய தினம் என்று தீர்மானித்தான் பிடிக்கிறார்.
எனவே அரபாவுடைய தீர்மானத்தை எடுத்துட்டாராம் என்று சொன்னால் 9வது அரபாவுடைய நாள் என்ற அந்த தீர்மானத்தை அவர் எடுத்துட்டாராம் என்று சொன்னால் 10வது அவர் பெண்ணால் கொண்டாட வேண்டும். அவர் யோமுன் நகருக்கு போக வேண்டும், பெண்ணால் கொண்டாட வேண்டும். அதை விடுத்துட்டு எனக்கு இன்றைக்கு 10வது நாள் நான் பெண்ணால் கொண்டாட மாட்டேன், நான் எல்லோருமாக சேர்ந்து நாளைக்கு மக்களோட சேர்ந்து நான் பெண்ணால் கொண்டாடுவேன் என்று 11வது தினத்துக்கு போனார் என்று சொன்னால் அவர் ஐயாமு தஷ்ரீக்கிலே போய் நோன்பு என்ன செய்கிறார், பெண்ணால் கொண்டாட போகிறார். இது மிக மிக தவறான கருத்து. ஒன்று இருக்கிறாம் சொன்ன நாட்டுக்கு நாடு என்ற பிற அடிப்படையில் இருக்க வேண்டும், அல்லது பொதுவாக உலகத்துக்கு ஒரு பிற என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். இது ரெண்டும் கட்ட நிலைமையிலே நாங்கள் அரபாவுடைய நோன்பை பிடிப்போம், ஆனால் பெண்ணால் கொண்டாட மாட்டோம் என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடாகும். இது உண்மையிலேயே ஒரு பிழையான நிலைப்பாடாகும் என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லிக் கொள்கின்றோம். எனவேதான் அரபாவுடைய நாள் குறித்து இந்த மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய சிறப்புகள் கிட்டத்தட்ட 9-10 சிறப்புகள் இருக்கின்றன. அந்த நாளின் மகத்துவம் குறித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அந்த நாள் என்பது சவுதி அரேபியாவிலே ஹாஜிகள் அரபாவிலே தரிக்குகின்ற நாள் தான் அந்த நாள் என்கிறத ஹதீதுகளிலே மிக தெளிவாக நாங்கள் பார்க்குகிறோம். அல்லாஹு தஆலா மலாயிக்கமார்களிடத்திலே பெருமையாக பேசக்கூடியது அந்த செய்தியிலே வரக்கூடிய ஒரு வாசகம் மா அராத ஹாஉலா, இவர்கள் என்னத்தை நாடி இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹு தஆலா கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? அங்கே இருக்கக்கூடிய அரபாவிலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து தான் அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்தில் பெருமையாக பேசி இவர்கள் என்னத்துக்காக இடத்துல குந்திட்டு இருக்கிறார்கள், என்னத்துக்காக இடத்துல ஒன்று கூடி இருக்கிறான்னு சொல்லி அவர்களுடைய கண்ணியத்தை உணர்த்த வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா வானவர்களிடத்தில் கதைக்கிறானாம் என்று சொன்னா அந்த வாசகம் நமக்கு என்னத்தை சொல்லுது? அரபாவிலே ஹாஜிகள் கூடி இருக்கிற நாள் தான் அரபாவுடைய நாள் என்கிறத சொல்லுது. அன்றைய தினத்தில் அல்லாஹு தஆலா நரக விடுதலை கொடுக்கிறானாம் என்று சொன்னா அது எந்த நாளை சொல்லுது? ஹாஜிகள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அன்றைய நாளை தான் சொல்லுகிறது. அந்த நாள் துல்ஹிஜ்ஜா 9 தான் அவர்கள் கூடுவார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் பக்கம் நெருங்கி வாரானாம் என்று சொன்னால் அது என்ன நாளை குறிப்பிடுகிறது? ஹாஜிகள் அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாளை தான் குறிப்பிடுகிறது. ஆனால் எங்களில் கொஞ்சம் பேர் என்ன பண்றார்கள், அந்த நாளையை மொத்தமாக இல்லாமலாக்கி உலகத்தை அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிற அந்த கோலத்தை பார்க்கிற போது நேர வித்தியாசம் வரத்தான் செய்யும். நேர வித்தியாசம் வராமலுக்கு இந்த உலகம் இல்லை. ஒருத்தர் முந்தி போயிட்டு இருப்பார், ஒருத்தர் பிந்தி போயிட்டு இருப்பார். ஆனால் நாள் வித்தியாசத்தை அல்லாஹு தஆலா விடலை. எப்படியாவது அந்த நாளை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்துதான் இருக்கிறார். எனவே துல்ஹிஜ்ஜா மாதம் 9வது தினம் வியாழக்கிழமையாம் என்று சொன்னா ஒரு சாரார் நேரத்தோட அந்த வியாழக்கிழமை அடைஞ்சிருவாங்க. இன்னொரு சாரார் ஒரு 7-8 மணித்தியாலம் கழிச்சாவது அந்த வியாழக்கிழமை ஏதோ வியாழக்கிழமைங்கிறத அடைஞ்சிருவார்கள். ஆனா நாங்க என்ன பண்றோம், உள்நாட்டு பிறை என்று சொல்லிக்கொண்டு வியாழக்கிழமை இல்ல, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாளையே மாத்திடுறோம் மொத்தமா. எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் அரபா, நாங்க வெள்ளிக்கிழமை அரபா ரொம்ப பிடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு நாளையை மாற்றக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உலகத்துல மாற்று மதத்திலே உள்ளவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய தினங்கள் இருக்கின்றன. நியூ இயர் என்று சொல்லுவார்கள். நியூ இயரை உலகத்தில் எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன செய்யறது இல்லை, அனுஷ்டிக்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் ஃபெஸ்ட்டுக்கு அந்த இடத்தை அந்த நேரத்தை அந்த நாளை அடைவார், அவர் அந்த நாளை கொண்டாடுவார். அதுக்கு பின்னாலே ஒவ்வொரு நாடும் அந்த நாளை என்ன பண்ணுவார்கள், அடைஞ்சு கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரே நாளையிலேயே என்ன செய்வார்கள், நியூ இயரை அனுஷ்டிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். மார்க்கத்தில் இல்லாத ஒரு நாளை உருவாக்கி அவர்கள் செய்கிறார்கள். அதே மாதிரி காதலர் தினம் என்று சொல்லுகிறார்கள், அன்னையர் தினம் என்று சொல்லுகிறார்கள், இப்படி தந்தையர் தினம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எத்தனையோ தினங்களை ஒரே நாளையில மனிதன் கொண்டாடிட்டு இருக்கிறான், அனுஷ்டிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரே நேரத்தில் அனுஷ்டிக்க மாட்டான். யாராவது ஃபெஸ்ட்டுக்கு அதை அனுஷ்டிப்பார்கள், அவர்களுடைய நேரத்துக்கு அதை அடைஞ்சு அவர்கள் அனுஷ்டிப்பார்கள். அதுக்கு பின்னாலே ஒவ்வொருத்தரும் அடைஞ்சு கொண்டு போவார்கள். ஆனால் அரபாவுடைய நாள் அல்லது பெருநாளுடைய நாள் என்று வார நேரத்தில் மட்டும் நம்முடைய சமுதாயம் என்ன செய்யுது, எங்களுக்கு அடுத்த நாள் என்று சொல்லிக்கொண்டு அரபா நோன்பை அரபாவிலே இல்லாத ஒரு நாளையிலே பிடிப்பது என்பது அது மார்க்கமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகும். அதே மாதிரி எங்களுடைய புத்தியும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மறக்கக்கூடிய ஒரு விடயமாகும் என்கிறத மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே. ஆரம்ப காலத்திலே அல்லாஹு தஆலா இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் தாரத்துக்கு முன்னால நாங்கள் எங்களுடைய பகுதிகளிலே எப்படி பிறையை கண்டோமோ அதை வைத்துத்தான் நாங்கள் என்ன செய்தோம், எங்களுடைய நோன்பையும் பெருநாளையும் ஹஜ்ஜையும் அரபாவை நாங்கள் தீர்மானிச்சோம். அந்த நேரத்தையில் அல்லாஹு தஆலா என்கிட்ட கேட்க போறதும் இல்லை, பார்க்க போறதும் இல்லை. ஏனென்று சொன்னால் அதுதான் அந்த நேரத்தையில் சட்டம். ஆனாலும் வசதி வாய்ப்புகள் என்று வார நேரத்தையில் சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி வார நேரத்தையில்
இப்போது எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே இந்த வசதிகள் எல்லாம் வந்து இதுதான் அரஃபாவுடைய தினம், இதுதான் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம் என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்ற நேரத்திலே நாங்கள் அதற்கு முரண்பட்டால் எங்களை நாங்கள் பழித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம்ங்கிறத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்க்கத்திலே சிறப்பான ஒரு நாளாக இஸ்லாம் அரஃபாவுடைய நாளை நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அரஃபாவுடைய தினம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் 1446வது ஹிஜ்ரி ஆண்டினுடைய இந்த வருடம் வியாழக்கிழமை வருகிறது, வருகின்ற வியாழக்கிழமை வருகிறது. அந்த வியாழக்கிழமை தினத்தில் அரஃபாவிலே ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூட இருக்கிறார்கள். எனவே அன்றைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோற்று அல்லாஹு தாலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த ஃபலாயில், அந்த சிறப்பு 2 வருடத்துக்குரிய குற்ற பரிகாரத்தை நாங்கள் அந்த நோன்பின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்றைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அதற்கு அடுத்த நாள் நாங்கள் பெண்ணால் கொண்டாட வேண்டும். அரபாவுடைய நாள் 9வது தினம் என்று சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய பேர் அந்த நாளைக்கு யோமுன் நஹர் என்று அன்றைய தினத்திலே நாங்கள் பெண்ணால் கொண்டாட வேண்டும். பெண்ணால் கொண்டாடி எங்களுடைய உலஹியா பிராணிகளை நாங்கள் உலஹியா கொடுப்பவர்களாக இருந்தால் உலஹியா பிராணிகளை அறுத்து கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் அன்றைய தினத்திலே எங்களுடைய கிரியைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை மார்க்கத்தை சரியான முறையிலே அறிந்து உரிய முறையிலே அதை கடைபிடித்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.